13 ஏக்கர் வயல் தனியே இருக்கு ஒரு இடத்துல. ஐயா மட்டும் வந்து செய்கிறார். நாங்க போகக்கூடிய இடம் மக்களே உண்மையிலே சொர்க்கம். வளைத்து வேலி அடிச்சிருக்கும். என்ன அந்த வேலிக்கு நடுவுல வயல், வயலுக்கு நடுவுல குடிசை. ஒரே ஒரு ஆள்ற காணி 13 ஏக்கர்ல வேளாண்மை செய்திருக்காங்க. எங்களுடைய கிராமத்துல இதை வந்து செய்யறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இரவுல யானை பிரச்சனை, பகல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குருவிட பிரச்சனை. சட்டப்படி இடமக்களே உண்மையிலே பச்சை பஜல் இருக்கு. நான் இதுக்குள்ள இந்த கஷ்டத்தை நான் பார்க்கத்தானே வேணும். வளர்ச்சி வேலி, அதுக்குள்ள வயல், வயலுக்கு நடுவுல இப்படி ஒரு இடம். விவசாயம் செய்யறதுல முன்னேற்றம் அடைஞ்ச நாடு. வளர்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஃபுல்லா வயல்வெளி, நடுவுல ஒரு இந்த இடம் மட்டும் இருக்கு. அதுல பாருங்க இந்த லாம்பெல்லாம் பாருங்க, இத பாருங்க. இது என்ன பூத விளக்கமா இருக்கு. இது அந்த பாயலாலே பா தெரியுமா மக்களே, அந்த ஃபண்ட் தானே இது. என்னடா வட்டையே வருது. நம்மை விட்டு போனவர்கள் ஒரு பகுதியின் அத்தியாயம் மட்டுமே. அவர்களால் கதைகள் முடிவடையாது. ஒரு நாள் வாழ்க்கையினும் புத்தகத்தை திறந்து பார்த்தால் நான் இத்தனையையும் தாங்கியா கடந்து வந்தேன் என்று நாமே நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவோம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரையின் அழகு மிகுந்த இடங்களில் ஒன்றான பெரிய போரதீவு அப்படின்ற இடத்துல நிற்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் படுவாங்கரை அப்படின்னு சொன்னால் கிராமப்புறத்தின் அழகை வந்து அழகாக பார்க்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதையும் பார்த்துட்டு என்ன சில விஷயங்களை பார்க்க முடிந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் இந்த யானைக்கு காவல், இந்த ஒரு கூடாரம் போட்டு தங்கி காவல் காக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில குருவிகளுக்கும் இப்போ வரைக்கும் கிராமப்புறங்களில் காவல் காக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த உலகத்தில் இப்போ பறவை இனமே அழிந்து வருகின்ற நேரத்தில் ஆனால் ஒரு சில குருவிகளை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து இந்த காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இயற்கையோடு சார்ந்த சில விஷயங்களை இந்த காணொலியோடாக நீங்கள் பார்க்கலாம். குருவிக்கு பயப்படுறோம். சின்ன குருவிக்கு விடத்துக்கு இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குருவி இனத்துக்கு எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. விவசாயிகள் வந்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து அழகாக பார்க்கலாம். தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த காணொலியாக பார்க்குறேன்னு சொன்னாலும் வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த ஒரு வீடியோவும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது கவிதையோடு ஆரம்பிக்கிறது வழக்கம். அந்த வகையில் இவ்வளோ நாளும் நான் உருவாக்கிய கவிதைகள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குறிஞ்சி ஒரு மெசேஜ் போட்டோடனே எனக்கு வந்து சந்தோஷமாக போச்சு. உண்மையில் வந்து சந்தோஷமாக போச்சு. பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா பாருங்கள், அவர் வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கவிதை வந்து எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வந்து போட்ட ரெக்கார்டிங் வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு என்னையும் வந்து ரசித்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னதான் நாங்கள் எழுதினாலும் உங்களோட குரல்ல அந்த வரி வந்துச்சா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பிரமிப்பு ஒன்று கிடைக்கும். உங்களோட குரல் ஒரு வித்தியாசமான குரல், சரியா, ஒரு பொக்கிஷம் விளங்குதா. அதுண்ட மகிமை விளங்குது இல்லை, ஆனா மற்றவங்களுக்கு விளங்காட்டியும் அதை உன்னிப்பா கேட்டா கேட்க ஆசையா இருக்கு. நீங்க கதைக்கிறது கேட்க ஆசையா இருக்கும். அந்த அறிவிப்புன்றது ஒரு வித்தியாசம், அது எல்லாருக்கும் உண்மையா அது உங்களுக்கு தரமா இருக்கு. உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு கணீர் என்ற ஒரு வாய்ஸ் உண்டு. அது எப்படி சொல்லுவாங்க, ஒரு காந்த குரல்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு ஆக்களை ஈர்க்கிற தன்மை இருக்கு உங்களோட வாய்ஸுக்கு.
விளங்குதா? அதுக்காகவே நான் அப்போ இருந்து பார்க்குறேன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணல. ஆனால் இப்போ நான் அந்த எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட இது, அதால நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களோட வயசுல இந்த கவிதைகளை கேட்குறக்கு எனக்கு ஆசையாக இருக்கு. விளங்குதா? என்னதான் நாங்கள் எழுதினாலும் அதுக்குண்டு ஒரு குரல் கொடுக்கறது வந்து கஷ்டம். இப்போ என்னால் எழுத முடியும், எனக்கு உங்களை மாதிரி பேச வராது. விளங்குதா? சந்தோஷம். எனக்கு உண்மையிலே கேட்டவனே உண்மையிலே அழகா நிறைய கவிதைகள் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் ஒரு கவிதைக்கு வந்து நாங்கள் உயிர் கொடுக்க போகிறோம். ஆனால் நான் பார்த்தெல்லாம் வாசிக்கல. ஏன்னா எனக்கு பார்த்த உடனே இந்த கவிதை வந்து தானாகவே வந்து மனப்பாடம் ஆயிடுது. அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ உண்மையிலே இப்போ நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் 7:30 ஏன்னா அந்த இயற்கை இந்த நேரத்துக்குரிய அந்த இயற்கை காட்சிகளையும் வந்து நீங்கள் ரசிப்பீங்க. அந்த ஊதுற சத்தம் உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த சத்தம் உண்டு. அது வந்து அந்த குருவிக்கு பயந்தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லலாம் கேள்வி வச்சுட்டு வர போகிறேங்க. அழகா வந்து இந்த கவிதையை வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டப்பேன். அவருடைய கவிதை அதை வந்து பார்த்து வாசிச்சா அது வந்து அவருக்கு அழகு இல்லை. ஏன்னா அதை பார்க்காம அதுக்காக மனப்பாடம் பண்ணண்டில்லை. எனக்கு இந்த கவிதையெல்லாம் வந்து டக்குன்னு என்ன சொல்றது பார்த்த உடனே அந்த மனசில் ஒரு கதை உன்னிப்பாக நம்ம ஒரு கொஞ்ச நேரம் பாய்ச்சம்னு சொன்னால் தானாக வந்துடும். என்ன ஓகே, அந்த கவிதை வந்து நான் உங்களுக்காக வேண்டி இப்போ குரல் வந்து அழகு இனிமேன்னு சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டை கொடுத்து அந்த அண்ணா வந்து அவருடைய அந்த கவிதைக்கு வந்து உயிர் கொடுக்கலாம். ஏன்னா கவிதை வந்து குரல் வடிவத்தில் உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா கவிதை இல்லாட்டியும் அந்த கவிதை வடிவமாக கதைச்சே உயிர் கொடுக்கலாம். ஆனால் அண்ணன் வந்து அவ்வளோ அழகாக வந்து செதுக்கி எழுதியிருக்கிறார். அந்த கவிதை உங்களுக்காக நான் இப்போ தரப்போகிறேன். அவர் பேர் வந்து பிரதீப். அந்த அண்ணா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ஒரு புத்தகம் அப்படின்ற தலைப்பெல்லாம் வந்து அந்த கவிதை வந்து எனக்காக வந்து அனுப்பியிருந்தவங்க. அவருடைய அந்த கவிதைக்கு உயிர் கொடுக்கின்ற நேரம், உயிர் கொடுக்க முடியாதுன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுக்கிறோம். வாழ்க்கை ஒரு புத்தகம், நாமே அதன் எழுத்தாளர். சில பக்கங்கள் கிழிந்தாலும் சில வரிகள் அழிந்தாலும் கதைகள் ஒருபோதும் முடிவடையாது. வாழ்க்கையின் சில பக்கங்கள் வலியாக இருக்கும், சில பக்கங்கள் கண்ணீரால் நனைந்திருக்கும், சில பக்கங்கள் மகிழ்ச்சியாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அவைகள் அனைத்தும் நம் வாழ்க்கையின் கதையை உண்மையாக்கும். நம்மை விட்டு போனவர்கள் ஒரு பகுதியின் அத்தியாயம் மட்டுமே. நம்மை விட்டு போனவர்கள் ஒரு பகுதியின் அத்தியாயம் மட்டுமே. அவர்களால் கதைகள் முடிவடையாது. அவர்களால் கதைகள் முடிவடையாது. ஒரு நாள் வாழ்க்கையினும் புத்தகத்தை திறந்து பார்த்தால் நான் இத்தனையையும் தாங்கியா கடந்து வந்தேன் என்று நாமே நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவோம். ஒரு நாள் வாழ்க்கையினும் புத்தகத்தை திறந்து பார்த்தால் நான் இத்தனையுமா தாங்கியா கடந்து வந்தேன் என்று நாமே நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவோம். வாழ்க்கையில் ஒரு சில பக்கங்கள் கிழிந்ததற்காக நீயாக புத்தகத்தை மூடாதே. இன்னும் எழுத வேண்டிய ஒரு சில அழகான பக்கங்கள் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப், என்ன கவிதையின் காதலன் பிரதீப் இந்த கவிதையை வந்து அனுப்பி வைத்திருந்தாங்க. ஏதோ இந்த காலை வேளையில் இப்படித்தான் அதை சொல்ல முடிஞ்சிச்சு. இது கவிதை மோட்டிவேஷன் ரெண்டுக்குமே வந்து பொருந்தும். என்ன ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு அழகிய இடத்தை நான் இப்போ காட்டப்படுறேன். நேரம் இப்போ 7:30 ஆகுதுண்ணே. 7:30 காலை வழியில் 7:30 மணிக்கு எங்களோட ஒரு பக்கம் என்ன எங்களோட கிராமத்து பக்கம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி அந்த குருவி கதைன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த குருவி என்ன செய்யுது, என்ன வேலை பார்க்குது அப்படின்றது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் போகக்கூடிய இடம் மக்களே உண்மையிலே சொர்க்கம். என்ன சொர்க்கமாக தான் இருக்கும். பச்சை பசலண்டு அழகு நிறைந்த இடம். இதுக்கு நம்ம அங்கஞ்செல்லாம் தேடியெல்லாம் போக தேவையில்லை. எங்கள் ஊர் பக்கமே சும்மா அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் அந்த அழகை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போகக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வளைத்து வேலி அடிச்சிருக்கும். ஏன்னா அந்த வேலிக்கு நடுவில் வயலுக்கு நடுவில் குடிசை. ஏன்னா எப்படி இருக்கு இடம், செம்மையாக இருக்கும். அங்கே என்ன நடக்குது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இங்கே பாருங்கள், உள்ளுக்க போகிறதுக்கான வாயில் என்ன கிட்டத்தட்ட ஒரு வயல்னு சொல்லலாம், ஒரு வளவுன்னு சொல்லலாம். என்ன ஒரு வளவுக்குள்ளே வயல் அப்படி சொல்லலாம். என்ன ஒரு காணிக்குள்ள வயல், ஒரு வளவுக்கு வயல்னு சொல்லலாம். வாங்க போவோம். சூரியனை பாருங்க, கிழக்காலே உதித்து என்ன 1 மணித்தியாலம், இப்போ 1 மணியா 1:30 மணித்தியாலம். அழகான இடம்டா பாய், புல்ல நல்லா இருக்கு.
மகளே இங்கே போகும்போது இவ்வளோ காட்டுற பாருங்க. இது நெல் கதிரை பாருங்க. கதிரா தெரியுதோ? இது வந்து இப்போ கதிர் என்ன சட்டப்படி இடமக்களே உண்மையிலே பச்சை பஜல் இருந்துக்க நான் இது குளிக்கிறே இந்த கஷ்டத்தை நான் பார்க்க தானே வேணும். எங்களோட விவசாயிகள் படுற பாடை நான் காட்ட தான் வேணும். எப்படி சவுண்ட் அது ஊதுறாங்க பாருங்க. அது என்னத்துக்கு ஊதுறாங்கன்றலாம் கிளியரா சொல்லுவோம் உங்களுக்கு. ரெண்டு பக்கம் பதில் அப்படி கண்டு எப்படி இருக்கு தம்பி? இந்த பக்கம் வெள்ளாம அந்த பக்கம் வெள்ளாம. அங்க பாருங்க ஆள் வராது. எவ்வளவு சவுண்ட் இருக்குன்னு இங்க பாருங்க மக்களே. இது வந்து எப்படி தண்ணி பாதுண்டு பாருங்க. அதுல தண்ணி பாய்ஞ்சு ஓடி கொண்டு இருக்கு பாருங்க. வா வா வா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் போறதுக்கு போயிடலாம். அவ்வளோ அங்கே போய் தண்ணி பாய்ச்சல தெரியுதோ பாரு. இவ்வளவு தான் தண்ணி வரும். அப்போ இதுக்கு இருந்து இந்த வயரை போட்டு அங்க இருந்து செட்டப்பட தண்ணி பாய்ச்சலாம் பாருங்க. நல்லா இருக்கு படியா. நான் உங்களை படி எங்கட வியூவில் உங்களை காட்டுறேன். வேணே கொஞ்சம் போறீங்க காட்டுறேன். ஹலோ வணக்கம். நீங்கண்ணா கடவுளே எப்படி சுகம்? மைஜில யாரடி சுரவணையாடி யூடியூப் இந்த இதுல வந்தா எதுல வசந்தத்திலயோ சூரியன் வாங்க வாங்க. எப்படி சுகம்? சட்டப்பு இடம் வகையாக வந்திருக்க இடம் வந்து வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஃபுல்லா வயல்வெளி. நடுவில் ஒரு இந்த இடம் மட்டும் இருக்கு. அதுல பாருங்க இந்த லாம்பெல்லாம் பாருங்க. இதனடா பாய் இதை பாருங்க. இது என்ன பூத விளக்கமா இருக்கு அது சொல்லுவாங்க என்ன அந்த படங்கள்ல காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. நான் நினைக்கிறேன் சுடுவணி போதலா இருக்கு. இது சுடுவணி போதலா இருக்கு. பழைய செட்டப்ல அப்படியே இருக்கு எல்லாமே. இது பாருங்க சட்டப்படி இருக்கு இடங்கள்லாம். இதை பாருங்க கெட்டப்போல் சரி. இதுல கல் வச்சு அடிச்சே கெட்டப்போல் சரியோ அதான் இது. அப்ப எல்லாத்தையும் வந்து வடிவா காட்டப்புறம் சட்டப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்க மக்களே. ஏன்னா இயற்கை அழகா நீங்க ரசிக்கணும் சொன்னா இதுவே இடத்துக்கு வாங்க. இப்படி இருக்கு அப்படின்றது வந்து இந்த இடத்தை எங்கட வியூல காட்டுறோம் பாருங்க. ஓகே மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு என்ன வளைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் முழுக்க பச்சை பசலண்டு வயல் என்ன வளைச்சி வேலி அதுக்குள்ள வயலுக்கு நடுவில் இப்படி ஒரு இடம் அழகா வந்து தூங்கலாம் இது பண்ணலாம். இங்கே பாருங்க காட்டுற பாருங்க. இது வந்து இந்த பாயை போட்டாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து இதில் வந்து அழகா தூங்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து கெட்டப்போல் ஏன்னா நான் வீட்டில் காட்டிப்போம். இந்த பாருங்க கல்ல எடுத்து வச்சுக்காங்க.
இந்த கல்லியல் இருக்கு, குருவிகள் இதில் வந்து அடிப்பாங்க. பாப்போம், சும்மா அடிச்சு பாப்போம். சரி, எதுக்கு அடிப்போம்? சும்மா அடிச்சு பாப்பனே. இதை பாருங்க, சில பேர் இது கண்டு வார கெட்டப்பல் கண்டு வாரதுன்னு நினைக்கிறேன். இது கட்டுறவங்க இந்த டீப்ல நாங்கள் முதல்ல வந்து கட்டிக்கிட்டாங்க. குருவியெல்லாம் வந்து அடிக்கிறோம் நாங்கள் கெட்டப்போல். நாங்கள் கெட்டப்போல் கட்டின்னு சொல்லுவோம். நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? உண்டிக்கோல்னு சொல்லுவாங்க. அநேகமாக சொல்றது நம்ம ஒரு பக்கம் வந்து கெட்டப்போல் கட்டுனா சொல்லுவாங்க. இதை பாருங்க, இந்த வெள்ளம் வந்து நல்லா வர பண்ணி வச்சுக்காங்க. அவட கண்படாமல் இருக்குது போலன்னு இந்த வாகனங்களை கண்படாமல் வச்சிருப்பாங்க. தேசிகா மிளகாலாம் சொல்லிட்டு வடிவா அந்த கொலி வச்சிருக்காங்க. எனக்கு அதில் வந்து பிடிச்ச வந்து இதுராப்பா சுடுவணி போத்தல். இது பாருங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த லாம்பு வந்து நல்லா இருக்கு. பழைய போத்தல்கள் சரி பாருங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பார்க்க போகிறோம். அந்த ஐயா வந்து ஊதி கொண்டிருக்காங்கண்ணே. சட்டப்படி இடம் அந்த இடம் வந்து என்ன காட்டுவோம். வெள்ளம் வெட்டி முடிஞ்சா இந்த அளவு நீங்கள் பார்க்கலானே, எல்லாம் வந்து போயிடும். உண்மையிலே இந்த நீர்ப்பாசனம் எல்லாம் இங்கே இப்படியே போய் கொண்டிருக்கு. ஒரே ஒரு ஆள்ற காணி 13 ஏக்கர்ல வேளாண்மை செய்திருக்காங்க. எங்களோட கிராமத்தில் இதை வந்து செய்யறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இரவுல யானை பிரச்சனை, பகலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவிட பிரச்சனை. இந்த வீடியோ நீங்கள் அழகாக வந்து பார்க்க போறீங்க. நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்க்க போறீங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உரிமையாளரையும் வந்து நாங்கள் சந்திச்சு வந்து கதைப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அவதான் இந்த வயலின் உரிமையாளர் சொல்றேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்ல சிவம், நல்ல சிவம். கண்ணீரை வந்து உங்க இடங்களை காட்டுறோம். உங்க இடங்கள் அடுத்து வந்து நீங்க இப்ப கண்ணீரை வந்து ஊதி கொண்டிருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க இந்த வெள்ளாமை கரையேற்றுறதுக்குன்னு. என்ன நடக்குது, என்ன விளக்கம்? கதிர் ஆகிட்டா குருவி விழுகுது. அதால அதை கட்டுப்படுத்த இயலாம இருக்குது. கட்டுப்படுத்துறதுக்கு ஊதுகுழாய், தகரம், மற்றது கெட்டப்புல். இந்த கெட்டப்புல் எல்லாம் கல் அழிச்சு நாங்க குருவிகளை விரட்டுறோம். இது 3 4 5 பேர் இருந்தவங்க இன்றைக்கு ஒரு ஆள் வரல. 5 பேராலையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருக்கு. அவ்வளவு குருவியா இருக்குன்னு நாங்க வந்து ஒன்னே காணாம இப்ப இவ்வளவு நேரத்துக்கு ஒருவரும் விடாம அவர் அக்கரைப்பத்தால், அவர் புன்னக்குளம், நான் பெரிய போற தீவு இருந்து இதுகளை குருவிகளை கட்டுப்படுத்தி கொண்டு. ஓகே, தகரத்தால் எப்படி கட்டுப்படுத்தி செஞ்சு காட்டுங்க. அப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை காட்டத்தானே மக்களை தெரியப்படுத்த வேணும். மக்கள் இப்ப குருவி விழுந்து வேண்டாம், அது சரி. இப்ப கெட்ட பிள்ளை அடிச்சா போயிடும். கெட்ட பிள்ளை அந்த இடத்துக்கு இப்ப அந்த இடத்துல குருவிட கண்டா இதை அடிச்சுட்டா அந்த இடத்துல இருந்து எழும்பி பறந்து திருப்பி வெள்ளாமை வரும். வெள்ளாமைக்குள்ள வரும். அதுக்காக தான் இப்ப இவர் நிக்கிறார். அதே நேரத்துல அங்கால ஒரு ஆள் பொங்கல்ல காட்டு பக்கம் ஒரு ஆள் நிக்குது. மூலையில ஒரு ஆள் நிக்குது. இதுல இருந்து இந்த குருவி இலத்திரத்தை கொண்டு இருக்கு. இது உங்களோட தனி வயல் மட்டும். எத்தனை ஏக்கர் விளவும்? 13 ஏக்கர்னு. 13 ஏக்கர் வயல் தனியே இருக்கு ஒரு இடத்துல. ஐயா மட்டும் வந்து செய்கிறார். அதை பாதுகாக்கத்தான் வந்து விளைவர் ஆக்கள் வச்சு இந்த குருவிகளை வந்து விரட்டி கொண்டிருக்காங்க. என்ன குருவி அது? பனையரப்பாங்குருவி என்று சொல்றது. பனையரப்பாங்குருவி. ஓகே, அந்த குருவியில உங்களுக்கு நாங்க வீடியோ எடுக்க முடிஞ்ச இடத்துக்கு அட் பண்ணி விடுறோம். இந்த வீடியோல எடுக்க முடிஞ்சா அட் பண்ணி விடுறோம். கண்டபடி சொன்னால் இப்ப கொஞ்சம் காணல விடனே. இப்ப கொஞ்சம் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கு. வயலுக்குள்ளான் விழுந்து கிடக்கும். அதால நான் உங்களோட கதைக்கிறதால அந்த எலும்பிக்கை இல்லாம இருக்குது. அதை எழுப்பி விடுறதுக்கு நான் அந்த இடத்துக்கு போனா தான் போய் பாப்பமா குருவியில தகரமெல்லாம். சரி வாங்க போய் பாப்போம் வாங்க. அவர் தெரியும் எனக்கு, கண்டிருக்கேன் நான் முதலே. என்னால கிடக்கு குருவி. வாங்க, தொங்கல் தான் போகணும். தொங்கல் நினைக்கிறேன். என்னத்தை விட்டுக்கு வரேன். உங்களோட அந்த இதை ஊதுற விட்டுட்டு வந்தீங்க. இதை வாங்கி இது கொஞ்சம் சத்தம் மாதிரி கூட ஊதி காட்டுங்களா இருக்கா? அதிர்றா பாய். சரி ஐயா. பதிவாளர் நாய திணைக்களம், என்வாயன்மெண்ட், இந்து கலாச்சார அலுவல்கள் அமைச்சு,
வேலை செய்துட்டு ஆ பென்ஷன் எடுத்துட்டு இப்போ இந்த பென்ஷன் காலத்துல இந்த குருவிகளுக்கு இந்த வயலை செய்து கொண்டு இருக்கிறேன். விவசாயம் செய்கிறீங்க. உங்களுக்கு எதையா பிடிச்சிருக்கு? உங்களுக்கு வேலை செய்கிற பிடிச்சிருக்கா இல்லை விவசாயம் செய்கிற பிடிச்சிருக்கா? எனக்கு நான் 1 கிலோ கத்தரிக்காய் 35 வித்து தான் என்ற படிப்பை நான் ஆரம்பிச்சேன். 1 கிலோ கத்தரிக்காய் ஓகே 35. நான் அதனால தான் இந்த படிப்பை இது செய்து படித்து முன்னேறி வந்தேன். நான் வந்து போல வேலையை முடிச்சு பென்ஷன் எடுத்துட்டு இப்போ இந்த விவசாயம் செய்றீங்க. தனிப்பட்ட அணைப்புக்குள்ள 13 ஏக்கரையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இது உங்களோட காணி எல்லாம்? காணி முழுதும் என்றது கைவிட பேர்ல 3 ஏக்கர், இந்த பேர்ல 10 ஏக்கர். ஓகே ஓகே, சந்தோஷம். அந்த குருவியை பார்க்கணும். என்ன குருவி இருக்கா? நல்ல மீன் 2 கிலோ 3 கிலோ உருப்படியான விரால் மீன், செல்வன், கோல்டன் மீன்கள் எல்லாம் பாரு பண்ண இதில் இங்கே பாருங்க. இதுக்குள்ள அளவு ஆனால் ஈஸியாக பிடிக்கலாம் நினைக்கிறேனே. இதுல பிடிச்சி எங்களை மகன்மார் டாக்டரா இருக்கிறார் ஒருவர். எங்கரி அங்கே ஒரு பட்டி கிடக்கா குருவி தான். கிட்ட போவோம், பறக்கும் வரைக்கும் கிட்ட போவோம். பாருங்களா எவ்வளோ கிட்ட போவோம், எவ்வளோ கிட்ட போவோம். கிட்டக்கா தெரியும் என்ன குருவி ஏண்டி டக்குன பறக்காதா ஈஸியில் அந்த இங்கே பாருங்க. இதனடா வட்டையே வருது. நான் எதிர்பார்க்கிறேன். ஐயோ என்ன செய்யறா அந்த மீன்? 2 கிலோ பொறுமதியான. ஓ இந்த இதால இந்த குஞ்சோட விரியும் இதெல்லாம் நிற்கும். இப்போ இதுக்குள்ளே நிற்கும். ஆனால் எல்லாருக்குமே தான் ஐயா விருப்பம் கடைசி நேரங்களில் இப்படி பெட்டி ஒரு இடத்துல இப்படி 1-2 வரும். அதே நேரத்தில் 1000-100 ஒன்று சேரும். ஃபுல்லானே முதல்ல ஆரம்பத்தில் 1-2 தான் வரும். இது ஃபுல்லாக 6 தான் நெஞ்சால பக்கனே. இது 6. இது 6. இதுதான் ஃபன்னு சொல்லுவாங்க. இது பாயக்க பண்ணாது. இது என்ன? இது ஆத்துக்கட்டு சொல்றது. இல்ல இந்த இது என்ன சொல்றது? இந்த பாயலைக்கிற இது இல்லைண்ணா? பாயலைக்கிற ஃபண்ட் இது. இதானா? இதான் அந்த பாயல் அழைப்பாங்க தெரியுமா மக்களே? அந்த ஃபண்ட் தானே இது. இந்த நினைக்குது இந்த அறிக்கோ இப்போ ஒருத்தர் எடுக்கிறல்ல என்ன இது? இப்போ குறையுது. எல்லாம் வளர்ந்துட்டாங்க. தொழில் நிமித்தம் கைத்தொழில்களை விட்டுட்டாங்க. எல்லாமே செய்யக்கூடாதுன்ற நிலையில வந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா கஷ்டம் செய்யறது. அதால இப்ப வெள்ளாமை செய்ய தேவையில்லை. அரிசி இறக்குமதி செய்து சாப்பிடுவோம்ன்ற நிலைக்கு இப்ப ஆக்கள் சோம்பேறி பத்திட்டாங்க. கத்திரிக்காய் எல்லாம் தம்புளையில இருந்து வராட்டி நம்மளுக்கு சாப்பாடு கத்திரிக்காய் இல்லை. ஆனா இப்ப கழுதாவளெல்லாம் தக்க வச்சு கொண்டிருக்காங்க. தம்பி தக்க வச்சு கொண்டிருக்காங்க. கழுதாவள மக்கள் தான் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய தக்க வச்சு கொண்டிருக்காங்க. விவசாயம் செய்யறதுல முன்னேற்றம் அடைஞ்ச நாடு. விவசாயம் கத்தரி, வெண்டி, கொச்சி இவைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா ஐயா. இப்போ என்னன்னு சொன்னால் உண்மையில நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து காட்டுவோம்னு சொல்லி தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் வந்திருக்கே எங்களோட கார் வந்து எங்கே கிடக்குன்னு சொன்னால் அந்த தூரத்துலேயே பாருங்க. இந்த அருகி கார் எவ்வளோ முகுந்தன் தெரிந்தானே? தெரியாது அவரு. ஏன் தெரியாம? கோயில் தலைவர். கோயில் தலைவர் என்ன மூந்தர தெரியாம சாசி அவங்க எல்லாம் விவசாயம் செய்யறது. டிராக்டர் இருக்குது. முதல்ல வந்து எங்கட சித்தப்பா தான். எங்கட அம்மாட கூட பிறந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் அவரு. எங்கட சித்தப்பா. ஓகே மக்களே, உண்மையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பார்த்துருப்பீங்க எப்படி செட்டப்பில் இருக்குது. உண்மையிலே ஃபுல்லாக அகண்ட இடமே. ட்ரோன் கேமரா இருந்தபடி அவங்களுக்கு காட்டிக்கலாம். என்ன கைவசம் ட்ரோன் கேமரா இல்லை, இன்னும் வாங்கல இது வரைக்கும். இனி வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் வாங்குவோம். வாங்கினோம்னா நல்ல வியூ எல்லாம் உங்களுக்கு காட்டுவோம். தொடர்ந்து இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து காட்ட முடிஞ்சால் காட்டுவோம். என்ன இதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் வரையன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க வேலை செய்கிற ஆக்களுக்கு இங்கே ஒரு நாளைக்கு குருவி விரட்டுறது? 1000 ரூபாய் கூட வரும். என்ன அதில் பாருங்கள், இதில் போயிட்டு ஒன்று காட்டணும் உங்களுக்கு. அதில் ஒன்று அந்த குருவி விரட்டுறது என்ன செட்டப் பண்ணி செஞ்சுருக்காங்க. வாங்க காட்டுறேன்னா
வெயிலா இருக்கும் அங்காம் பாருண்ணா அந்த குருவி விரட்டுற செட்டப் பண்ணுறது தானே இந்த குருவியில தொல்லை வந்து இங்கே மட்டுமா எல்லா இடத்தையும் இருக்கா எல்லா இடத்தையும் இதாண்ணா இதை கொடுக்கணும் சரியா அங்க அந்த பறந்து வருது இதோ சின்ன கட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் குருவி விரட்டுரு விளங்குதோ ஒரு இடத்துல இருக்க மாட்டா அந்த சவுண்டுக்கு வந்து போயிடும் என்ன விளையாடு ஆ ஓ அது சரிண்ணே தான் மற்றாக்கள் இருக்கிறாக்கள் சாப்பிடலாம் அதான் விவசாயி வந்து சேற்றில் கால் வச்சத்தான் நம்மளாம் வந்து சோத்துல கை வைக்கலும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பண்ணுது நல்ல ஒரு வாசகம் பண்ணுது பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்ணே இந்த ஒரு ஆள் நிற்கிறீங்க ஒரு ஆள் அப்புறம் அந்த ஒரு ஆள் நிற்க சிவப்பு கலர் சேட்டோட அப்புறம் அந்த மூலையில் ஒரு ஐயா நிற்கிறாங்க இந்த அந்த அந்த இங்கே பாருங்க இந்த வரைக்கும் இந்த ஐக்கியார் ஐயா இந்த வர காத்தில மகளே பாருங்க இதில் வந்து நிறைய மீன்கள் போய் கொண்டிருக்கு பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு இந்த வகையில் லைனில் போச்சு பெரிய பெரிய மீன்லாம் காட்டுறேன் பாருங்க ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரே புடியாக நிற்கிறாராப்பா நீங்கள் வந்த நீங்கள் பிளேண்டியாவது குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புடியாக நிற்கிறாரு என்ன நான் வரக்குள்ள பிளேண்டி குடித்தா நாங்கள் வீட்டுக்கு வெளிக்கிட்டு நாங்களே காலையில் என்ன நீங்கள் பாருங்க இதில் அடுத்த ஒரு கையில் 2 கப்பை கழுவி வச்சியா பாருங்க இந்தா ரெடியா பாருங்க இது வந்து சுடனியா நீ டீ போட்டு வச்சிருக்கீங்க நல்லா இருக்குடா எங்க வெளிநாட்டு தான் நீ நல்லா இருக்குது இது என்னையா சொல்லுவாங்கடாப்பா என்ன பிளாக்ன்னு சொன்னா பூத விளக்கு என்ன இருக்கிறா என்னைய பிளாக்ன்னு சொல்றாங்க சரி ஓகே ஓகே மகளே உண்மையில வந்து ஒரு ஐயா வந்து நான் சந்திச்சு நாங்கள் 13 ஏக்கர் வந்து வெள்ளாமை இங்க இடத்துல செய்யறாங்க பாக்குறதுக்குமே அழகா இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வெள்ளாமை செய்யக்கூடியவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு குருவி பனை இருப்பான் அதுக்கு வேற பேர் இருந்தால் வந்து கண்டிப்பா சொல்லுங்க என்ன செய்யறீங்க பத்தாரி கிழங்கா எங்க கொண்டு வந்தீங்களா பத்தாளி கிழங்கு பார்த்தீங்களா ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியுதோ பத்தாளி கிழங்கு அவி சாப்பிடுவீங்க இல்லையா இல்ல இல்ல பிரச்சனை இல்லை என்னது கலர் சிவப்பா இருக்கு இது வந்து சிவப்பு கலர் பாருங்க வத்தாளி கிழங்கு சில உள்ளுக வெள்ளையா தானே இருக்கு பாத்துருவீங்க சிவப்பா இருக்கு நல்ல இது ஓகே மக்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் என்ன இந்த காணொலி வந்து கண்டிப்பா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்